ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 2 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கப்புறமா சயின்ஸ் கொஞ்சம் கம்மியாகி ஆக்ஷன் அண்ட் ஸ்டோரி அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சீசன் 2 எபிசோட் 2. டைஜோ அண்ட் யூசுரியாவை காமிக்கிறாங்க. செங்குக்குன்னு ஒரு ஃபேக்கான கிரேவ் வச்சிருக்காங்க, அதை அவங்க விசிட் பண்ண வராங்க. அல்ட்ராசோனிக் பாம்பை யூஸ் பண்ணி ஹோம்ராவை அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அவளும் அந்த ட்ரிக்கு ஏமாறி அந்த இடத்துக்கு வரா. ஆப்போசிட் சைடா குரோமோட டீம் வந்து போனை டெலிவரி பண்றதுக்காக ஓடுறாங்க. இந்த ஹோம்ராக்காகலாம் நம்ம இவ்வளவு பயப்படுமா, அவளை மட்டும் பிடிச்சி கையில கிடைச்சா கொன்ற வேண்டியதான் அப்படின்னு மேக்மா சொல்லவும், அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்ல. அவன் முதல்ல எங்க மறைஞ்சிருக்கான்னு தெரியாத, அப்படியே கண்டுபிடிச்சாலும் அவளை பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு கென் சொல்றான். ஒரு வேளை அவ வந்தா இந்த வழியா தான் வருவான்னு கொஹாக்கு சொல்லவும், ஸ்வீக்கா அவளை பார்த்துட்டா. உடனே கொஹாக்கு ஃபாஸ்டா போய் அவளை பிடிக்கிறதுக்கு ஓடுறா. இவளை எஸ்கேப் ஆக விட்டுட்டா. இவ்வளவு நாள் நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும் அப்படின்னு கொஹாக்கு ஃபாஸ்டா ஓடுறா. இதுக்கு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கே அப்படின்னு ஹோமரா பார்த்துட்டு இருக்கும்போது கொஹாக்கு வந்துட்டு அவளோட ஸ்வாடோட இன்னொரு பக்கத்தை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்றா. பட் ஹோமரா அசால்ட்டா தப்பிக்கிறா. எப்படி இந்த மாதிரி மூவ் ஆகுறா அப்படின்னு சொல்லி கொஹாக்கோ ரொம்பவே ஆச்சரியப்படுதா. கொஹாக்கோ கிட்ட இருந்து ஃபாஸ்டாவா தப்பிச்சு ஓடுறா. கொஹாக்கோவை ஃபாலோ பண்ணி போறா. இந்த ஹோமரா ஜிம்னாஸ்டிக்ஸ் கத்துக்கிட்டதுனால தான் இந்த மாதிரி சூப்பரா மூவ் பண்றா. இந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு ஜிம்னாஸ்டிக் தெரியாது. அப்படி இருந்துமே கூட கொஹாக்கோ ஸ்டாமினா கம்மியாகாம என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கா அப்படின்னு ஹோமரா நினைக்கிறா. இவ ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கா அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே வில்லேஜ் நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஸ்வீக்கா சொல்லவும், சில்ட்ரன்ஸ் சேஃப்டி பண்ணுங்க அப்படின்னு கொஹாக்கோ அப்பா சொல்றாரு. என்னோட செகண்ட் ஸ்டேஜ் சயின்டிபிக் இன்வென்ஷனுக்கான நேரம் அப்படின்னு செங்கோ போயிட்டு ஒரு ஃபிளாஷ் கிரைனேட தூக்கி போடுறான். அது என்னன்னு ஹோமராக்கோ தெரியல, மத்தவங்களுக்கும் தெரியல. சீராத ஆன் பண்ணவும் எல்லாருக்கும் கண்ணு கூசுது. ஹலோ, நான் தான் மெகா செங்கோ. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சீ வாட்டரை சூடுபடுத்தி அதுல எலக்ட்ரிசிட்டியை வச்சீங்கன்னா உங்களுக்கு மேக்னீசியம் கிடைக்கும், அதை வச்சு இதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு அவன் சொல்றான். கண்ணு கூசுனதுல ஹோமராவும் கீழே விழுந்துருதா, கொஹாக்கோவோ கீழே விழுந்துருதா. ஹே எங்க கை வைக்கிற அப்படின்னு வா கேட்கவும், இந்த ட்ரிக்குலாம் நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு செங்கோ சொல்றான். ஒன்னும் ஸ்ட்ராங் கிடையாது, என்னால ஃபைட் பண்ண முடியாதுன்னு ஹோமரா யோசிக்கும் போதுதான் நம்ம ஹீரோ வீக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோவை அசால்ட்டா தள்ளி விட்டுட்டு அவ அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறா. அவ எப்படி இப்படி மூவ் பண்றான்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்காங்க. பிளாஷ் கிரேனேட்னால இன்னும் கொஹாக்கோக்கு ஒழுங்கா கண்ணு தெரியாம தான் இருக்கு. வில்லேஜோட எல்லா முக்கியமான ஆளுங்களும் அங்க இருக்காங்க. கொஹாக்கோ, கீன்ரோ, ஜீன்ரோ, டர்காய், மேண்டல், மார்க்கோ அப்படின்னு எல்லார் பேரும் அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுதாங்க. அவளோட ஜாபாவா கரெக்டா பாத்துருக்கா அப்படின்னு காசுக்கி சொல்றான். முக்கியமான ஆளுங்கள்ல குரோம் இல்ல, மேக்மா இல்ல, கென் இல்ல. சயின்டிபிக் வேலையை அவங்க போயிருந்தாலும் கென் எதுக்கு அவங்களுக்கு தேவை. கென் ஒரு கைடா போயிருக்கான் அவங்களுக்கு வழிகாட்ட அப்படின்னு ஹோமரா புரிஞ்சுட்டு ஃபாஸ்டா அங்க இருந்து ஓடுறா. ஹியோகா கண்டிப்பா நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. ஹோமராவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. குரோமோட டீம் போனை டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி ஹோமரா போய் பிடிச்சிட்டா செல்போனாவா உடச்சு போட்டுருவா. அண்ட் அவங்களும் சுக்காசா கிட்ட மாட்டிக்கிடுவாங்க. என்ன பண்ணான்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கவும், யாரு கவலைப்பட தேவையில்ல. ஸ்டேஜ் 3 சயின்ஸ் கேஜெட் நான் யூஸ் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணுவோம். ஹோமரா போன இடம் எல்லாம் ஜொலிக்குது. டங்ஸ்டன் பவுடராவா கையோ காலையோ தடவி விட்டேன் அப்படின்னு செங்கோ சொல்றான். அப்படின்னாலுமே சூரியன் உதிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அது ஜொலிக்கும், ஆனா இப்ப எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி காசுக்கி கேட்கவும், அதுக்கு காரணம் நம்மளோட ஆர்டிபிஷியல் அல்ட்ரா வயலட் ரேஸ் தான். கேவ்ல இருந்து எடுத்த மினரல்ஸ் வச்சு நான் அந்த பர்பிள் பல்பை ரெடி பண்ணேன் அப்படின்னு செங்கோ சொல்லவும், இது உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு கொஹாக்கு சொல்றா. ஹோமரா எந்த வழியா போயிருப்பா அப்படிங்கறத ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. செங்கோ, நான் என் ஸ்வாடோட பின்பகுதி தான் யூஸ் பண்ணேன், ஆனால் அவளை தப்பிக்க விட்டா நமக்கு எவ்வளோ ஆபத்துங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வார ரத்த சிந்தாம முடிக்கலான்னு தான் நீ சொன்ன, ஆனால் ஒருவேளை சுச்சுவேஷன் வந்தா நான் அவளை கொல்லணும்னா சொல்ல அதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு கொஹாக்கு சொல்லவும், இதுக்கு முன்னாடி நீ யாரையாச்சும் கொலை பண்ணியிருக்கியா அப்படின்னு செங்கோ கேட்குறான். அது வந்து கண்டிப்பா இல்லை, அதனால தான் நான் கொஞ்சம் தயங்குறேன். பட் எல்லாரோட நல்லதுக்காகவும் நான் இதை பண்ணணும்னா அதுக்கு நான் என்ன தயார்படுத்திக்கிடணும் அப்படின்னு கொஹாக்கு சொல்லவும், கண்டிப்பா அதுக்கு அவசியம் இல்லை, அதனால தான் நம்ம சயின்ஸ் டீமா இருக்கிறோம். இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். நான் ஜாக்கிரதையா அதை ஹேண்டில் பண்ணதுல இருக்கிற டியூப் உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு எல்லாம் சரியா இருக்கான்னு குரோம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு போன் அடிக்குது. ஹலோ அப்படின்னு குரோம் அட்டன் பண்ணுவோம். என்னடா பண்ற, எதிரி யாராச்சும் அதை பண்ணியிருந்தா. அது போக ஒரு ரிங்ல அது கட் ஆயிடுச்சு, அதுக்கு அர்த்தம் ஹோம்ராக்கு நம்ம போறது தெரிஞ்சிருச்சு. அவ நம்மள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கா, நம்ம தெரியாத மாதிரியே ஜர்னியை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு கென் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரோட அட்வான்டேஜே இதுதான். ஹோம்ரா அவங்கள துரத்திட்டு போறா, நம்ம ஹோம்ராவை துரத்துறோம். ஹோம்ரா வர இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் தெரிஞ்சா செங்கோ கேட்கவும், ரெண்டு சைட்ல இருந்து அட்டாக் பண்ணலான்னு கொஹாக்கு சொல்றா. ஹோம்ரா மரத்து மேல தூங்குறா. காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அவ வந்த வழியெல்லாம் க்ளோ ஆகிறதவா பாக்குறா. சோ இதுக்கு மேல அவளை நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியாது, இந்த ஆத்துல வந்து அவ அதை கழுவிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு செங்கோ சொல்லுவான். ஆமா இது ஏன் ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கீன்ரோ கேட்கறான். ஆக்சுவலி கெண்டா வந்து இவங்களுக்கு சிக்னலை கொடுத்துக்கிட்டே இருக்கான். இதை மார்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க, சீக்கிரட்டா மெசேஜை கன்வே பண்ணிக்கலாம் அப்படின்னு செங்கோ சொல்லவும், இது ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஹோம்ரா போற ரூட் இதுதான், நமக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்களும் இந்த வழியா தான் போயிட்டு இருக்காங்க. ஹோம்ராவோட எக்ஸாக்ட் லொகேஷனை நம்ம இப்ப கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கென்னுக்கு சிக்னல் அனுப்புறான். தெரியலையே சிக்னல் கிடைக்கல அப்படின்னு கென் சொல்லவும், என்னது ரிங்கு சிக்னல், இவங்க இந்த காலத்துல போன்
ஃபோனை மேக் பண்ணிருக்காங்களா, பெரிய பிரச்சனை, நான் அதை எப்படியாச்சும் டெஸ்ட்ராய் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹோமரா நினைக்கிறா. ஆண்டனாவை க்ரோம் மரத்தை உச்சியில ஹைட்டா கட்டிட்டு வரவும் ஹோமரா அதை டெஸ்ட்ராய் பண்ணலான்னு போனா அது ஒரு ஃபேக்கானது தான் இருக்கு. என்னதை மாத்திட்டான்னு அவளுக்கு புரியறதுக்குள்ள டக்குனு மேக்மா அந்த மரத்தை வெட்டிட்டான். இந்த மரத்துக்கு யோகா, நான் சாக போறேன் அப்படின்னு ஹோமரா மேல இருந்து கீழே விழுந்தா. குஹாக்கோ டக்குன்னு அவளை போய் பிடிச்சி காப்பாத்தி, நீ இருக்கிற லொகேஷன் நாங்க கரெக்டா கெஸ் பண்ணாவாமல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இல்லாம எங்களால உன்னை பிடிக்க முடியும். குஹாக்கோ சொல்றா, இதுதான் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரோட பவர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். க்ரோம் டீம் அவங்க வேலையை பார்க்க போறாங்க. ஹோமராவை இவங்க கைது பண்ணி கூட்டிட்டு வராங்க. டிராவலிங் டைம்ல இவங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ரொம்பவே உதவியா இருக்கு. ஒரு வழியா நம்ம ரீச் ஆயிட்டோம் ஏ அப்படின்னு க்ரோம் கத்தப்போ அமைதியா இருடா, சுகாசா கிட்ட ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு காது ரொம்பவே ஷார்ப்பா கேட்கும் அப்படின்னு கென் சொல்றான். இந்த இடத்துல நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டாச்சுலயும் நம்பர் எழுதி இருக்கு. யாரை எந்த ஆர்டர்ல ரிவைவ் பண்ணணும்னு சுகாசா இதை ரெடி பண்ணி வச்சிருக்கான். 33 தான் ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர்னா 32 பீப்புள்ஸ் அவன் ரிவைவ் பண்ணிருக்கான் அப்படின்னு கென் சொல்றான். சுகாசா இவங்களை ரிவைவ் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம பசங்க இவங்களை கொண்டுட்டா எந்த பிரச்சனையும் இல்ல, கொல்லணும்னு கூட அவசியம் இல்ல, கை காலை வெட்டி எடுத்துட்டா போதும், அப்படின்னா இவங்களால நம்ம கூட ஃபைட் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி மேக்மா சொல்றான். நம்ம கூடயே இருந்ததுனால மேக்மா எவ்வளவு மோசமானவங்கிறதையே மறந்துட்டோம் அப்படின்னு க்ரோம் யோசிக்கிறான். அவன் சொல்றதோ கரெக்ட் தான் அப்படின்னு கென் சொன்னாலுமே கூட கென் டக்குனு போய் மேக்மாவை தடுத்துட்டு, என்னதான் நான் ஒரு மென்டலிஸ்டா இருந்தாலும் வாழ்வா சாவான் வரும்போது நான் வீக்கானவனா தான் இருக்கேன், என்னால மத்தவங்க சாவ டிசைட் பண்ண முடியாது, அது போக இவங்க இன்னும் எந்த தப்புமே நம்ம கிட்ட பண்ணல, சோ அதனால நம்ம இவங்களை கொல்றது கரெக்டா இருக்காது அப்படின்னு கென் சொல்லுவான். ஆமா, அப்புறம் சுகாசாவுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், அண்ட் இந்த டெசிஷன் ஒன்னு வீக்கானவனா மாத்தாது கென் அப்படின்னு க்ரோம் சொல்றான். எந்த ரத்தமும் செந்தக்கூடாதுன்னு தான் நம்ம இங்க வரவே செஞ்சிருக்கோம் அப்படின்னு க்ரோம் வந்துட்டு வேலையை கண்டினியூ பண்ணலான்னு சொல்றான். இப்போ நம்ம எங்க போறோம்னு கேட்கவும், இதுதான் செங்கோட கல்லறை அப்படின்னு கென் காமிக்கவும், செங்கு செத்துட்டானா அப்படின்னு மேக்மா கேட்கவும், முட்டா நம்ம ஃபேக்கா செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு க்ரோம் சொல்றான். சுகாசா நம்புற மாதிரி இருக்கணும், அதனால அடிக்கடி என் கிரேவியார்டை விசிட் பண்ணுங்க அப்படின்னு செங்கோ சொல்லியிருப்பான். என் கிரேவியார்டு சுகாசா ஆளுங்க யாரும் அதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, ஸோ அந்த இடம் தான் பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு செங்கோ நினைக்கிறான். ஆண்டனாவை மரத்துல செட் பண்ணி அடியில வழியா வயிற விட்டு போனை அந்த கிரேவியார்டு அடியில புதைச்சு வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அட பாவி, அவ்வளோ குச்சியை வச்சுன்னா ஆபியஸா தெரிஞ்சிடும் அப்படின்னு மேக்மாவை பிடிச்சி அவங்க திட்டிட்டு இருக்காங்க. அட தோன்ற இடத்துல என்ன ஒரு கல்லு குறுக்கால இருக்குன்னு க்ரோம் பார்க்கவும், இது ஏன்ட்ட விடு அப்படின்னு மேக்மா அதை ஓங்கி அடிக்கவும், அட பாவி சவுண்ட் கேட்டுருண்டா அப்படின்னு கேன் திட்டுறான். ஃபாஸ்டா இவங்க அதை தோண்டி புதைச்சு வச்சுட்டு போய் ஒளிஞ்சுக்கிடுறாங்க. இந்த சவுண்ட் அவ்வளவு தூரமா கேட்டு போதுன்னு க்ரோம் சொல்லவும், அவனோட ஹியரிங் பவர் அவ்வளவு தூரம் இருக்கிறதுனால தான் சுகாசா அவனை ரிவைவே பண்ணா அப்படின்னு கென் பேசிட்டு இருக்கும் போதே அவன் மேல வந்து ஒரு ஆரோ அட்டாக் ஆகுது. சைலண்டா ஓடுறாங்க, பரல சத்தம் போட்டுக்கிட்டே தான் ஓடுறாங்க. அவங்க போகிற சவுண்ட் இருக்கிற இடத்த வச்சு அவன் கரெக்டா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். கென் புதைச்சு வச்சதா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு குஹாக்கோ கேட்கவும், கண்டிப்பா அவங்க நோட்டீஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு செங்கோ சொல்றான். அதே மாதிரியே கிரேவியார்டுக்குள்ள கையை விட்டு டைஷோ அந்த போனை எடுக்கிறான். போன் ரிங் ஆகுது, ஒருவேளை மேபி அது எதிரி ஆளுங்களா இருந்தா அப்படின்னு குஹாக்கோ கேட்கிறா. ரொம்ப மிஸ் பண்ண குரல திரும்ப கேட்கும்போது எனக்கே கண்ணில் தண்ணி வந்துடும் போல அப்படின்னு செங்கோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஃபோன் ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா டைஷோ அண்ட் யூசரியா கிட்ட ரீச் ஆயிடுச்சு. அண்ட் பிரச்சனையா இருந்த ஹோமராவையும் இவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. காதை நல்லா கேட்கக்கூடிய அந்த ஒரு பர்சன் தான் இப்போ இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறான். க்ரோமோ மற்றவங்களும் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.